ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்ய. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம், தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி. ஸோ இந்த நிறுவனம் எப்போ ஆரம்பித்தாங்க, இதுக்கு கீழே இயங்கக்கூடிய 4 மிஷன், இம்பார்ட்டண்டான மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 4 மிஷன் இயக்கத்தை பற்றி தனியாகவும் கொஷின் கேட்கலாம், மொத்தமாகவும் கொஷின் கேட்கலாம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தொடங்கப்பட்டது 2022. எதுக்காகனா, காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக. இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி, லாப நோக்கமற்ற முறையில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே இந்த மாதிரி உருவாகிறது வந்து தமிழ்நாட்டில் தான். ஸோ ஒரு முன்னோடி நிறுவனமாக இது இருக்கும். அடுத்து இதெல்லாம் நீங்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் பெருசாக பார்க்க வேண்டாம். டேரெக்டாக இந்த 4 மிஷன் எழுதிக்கோங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம், கிரீன் தமிழ்நாடு மிஷன், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழ்நாடு கோஸ்டல் ரிஸ்டோரேஷன் மிஷன். ஸோ இந்த 4 மிஷனை பற்றி பார்த்துக்கோங்க. அதில் கிரீன் தமிழ்நாடு மிஷன் செப்டம்பர் 2022. அடுத்து ஈரநிலை இயக்கம் பார்த்திங்கன்னா ஜூன் 2023. பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற காடு மற்றும் மரங்களின் பரப்பளவு வந்து 23%, அதை 33% உயர்த்துறது தான் இதோட இலக்கு. இதுக்காக 2.8 கோடி மரக்கன்றுகளை வந்து நடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் டார்கெட்டு இந்த இயக்கம். க்ரீன் கமிட்டி, மாநிலங்களில் வந்து பசுமை கமிட்டிகள்லாம் அமைச்சு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஈரநில இயக்கம், ஸோ ஈரநிலம்னு சொல்லலாம், சதுப்பு நிலம்னு சொல்லலாம். 5 வருஷத்தில் 100 ஈரநிலங்களை மீட்டெடுக்கிறது. ரீஸ்டோரேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ் ஆஃப் 100 வெட்லேண்ட் இன் 5 இயர்ஸ். இதுதான் மேஜர் இதோட இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ். அடுத்து நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழ்நாடு கோஸ்டல் ரிஸ்டோரேஷன் மிஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா நெய்தல் மீட்சின்னு தமிழில் சொல்லலாம். கடற்கரை மாவட்டங்கள் 14 கடற்கரை மாவட்டங்கள் இருக்குது. 1076 கிலோமீட்டர் அளவு கடற்கரை பகுதி இருக்குது. ஸோ அதை வந்து 5 வருஷத்தில் உலக வங்கி நிதியோடி மீட்கிறது, அதுக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது. அப்புறமா கடல்சார் பன்மை மேம்பாடு, கடலோர பாதுகாப்பு, வாழ்வாதார மேம்பாடு, மாசு கட்டுப்பாடு, திட்ட மேலாண்மை, இதெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது. ஸோ அது வந்து கடற்கரைக்கு வந்து கிடச்சிதுன்னா ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணால் தான் அது கிடைக்கும். அதுக்காகவும் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து 4 முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா, பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா கடம்பூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைக்கிறாங்க. கடலாமை பாதுகாப்பு மையம் நாகப்பட்டினம் சென்னையில் அமைக்கிறாங்க. சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் மனோரா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைக்கிறாங்க. கடற்கரையோர ஈரநிலங்கள் பாதுகாப்பு மறுசீரமைப்பு பள்ளிக்கரணை. அடுத்து ஃபைனலாக 4வது மிஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷனு. இது 2021-22 ஸ்டார்ட் பண்ணது. 500 கோடி பட்ஜெட்டில். இதுதான் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமு. ஸோ இதான் ஓவராலாக பார்க்க வேண்டியது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன மிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன அப்ஜெக்டிவ், அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு நான் சொன்ன ஆஸ்பெக்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு மிஷனை பற்றி கேட்கலாம். நெய்தல் மீட்சி இயக்கம்னா என்ன, பசுமை தமிழ்நாடு இயக்கம்னா என்னென்னு தனியாகவும் கேட்கலாம். அப்படி கேட்டாலும் தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனியை பற்றி எழுதுங்க. அப்புறமா போன வீடியோவில் சொன்ன கிளைமேட் சம்மிட் அதை பற்றி சேர்த்து எழுதுங்க. மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் நம்ம ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அதை மட்டும் எழுதணும்னு அவசியம்னா அதை சார்ந்திருக்க மற்ற விஷயத்துல எழுதலாம். ஸோ அதனால தான் அடுத்தடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கீ பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதை வச்சு ஆன்சர் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன அப்ஜெக்டிவ்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.